ஹலோ, சொல்லு ரஞ்சிதா. அருண், கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன். அப்போ எனக்கு உடனே மெயில் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கேபினுக்கு வரீங்களா? சரி ரஞ்சிதா. Excuse me. வாங்க அருண், உட்காருங்க. கொட்டேஷன் பாத்துட்டீங்களா? இல்ல அருண், வேற ஒரு ஒர்க்ல பிஸியா இருக்கேன். செக் பண்றதுக்கு எல்லாம் எனக்கு டைம் இல்ல. எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸும் பெருசா இல்ல. மெட்டீரியல்ஸ், லேபர் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி தானே ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா ரஞ்சிதா. நமக்கும் லாபம் வரணும், கிளைண்ட்டும் ரேட் அதிகம் சொல்லி ஃபீல் பண்ணவே கூடாது. அதுக்கேத்த மாதிரி எல்லா காஸ்டையும் ஒர்க் அவுட் பண்ணி தான் இதை ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு காஸ்டையும் மாத்தி மாத்தி போட்டு எனக்கு மண்டே காஞ்சி போச்சு. அதுக்காக தான் இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. அருண், வேலைய பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுல எந்த தப்புமே இல்ல. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கல்ல? ஏதாவது டவுட் இருந்தா ஒரு தடவை பக்காவா இருக்கான்னு நீங்களே செக் பண்ணிடுறீங்களா? உங்களுக்கு ஓகேனா நான் அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நான் தான் சொல்றேன் ரஞ்சிதா, வழக்கமா மத்தவங்களை விட கம்மியா கோட் பண்ணுன்ற ஐடியாவோட தான் கொட்டேஷன் ரெடி பண்ணுவாங்க. ஆனா நான் அப்படி ரெடி பண்ணவே இல்லை. நியாயமான லாபம் கிடைச்சா போதுங்கிற நோக்கத்துல தான் என் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப ரீவொர்க் பண்ணி நான் இதை ஃபைனல் பண்ணிருக்கேன். கண்டிப்பா கிளைண்ட்டுக்கு இது சர்ப்ரைஸா இருக்கும். நான் அடிச்சு சொல்றேன். அது போதும் அருண், நான் கண்டிப்பா அனுப்பிடுறேன். டைம்க்கு முடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். வரேன். என்ன ப்ரோ, சக்சஸ்ஃபுல்லா கொட்டேஷன் முடிச்சிட்டீங்க போல? ஆமா சந்தோஷ், முடிச்சிட்டேன். எப்போ நீ தான் கொட்டேஷன் ரெடி பண்ணுவ. இந்த தடவை மேனேஜர் என்ன பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றத நான் செஞ்சுதானே ஆகணும். நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. நோ ப்ராப்ளம் அருண். உன்னை பண்ண சொல்லிட்டாங்கன்னு நான் டென்ஷன் ஆனது உண்மைதான். மேடத்துக்கிட்டே ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஆர்கியூ பண்ணந்தான். ஆனா உங்க மேல எந்த வருத்தமும் கோவமும் கிடையாது. மேனேஜர் சொல்றதை நம்ம கேட்டுதானே ஆகணும். எப்படியோ ஆர்டர் நம்ம கையை விட்டு போகாம இருந்தா சரி. அதை மைண்ட்ல வச்சுதான் நானும் ஒர்க் பண்ணிருக்கேன் சந்தோஷ். ஆனா ரிசல்ட் தான் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பாசிட்டிவா தான் வரும்.